Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு wowhomearts. இன்னைக்கு நம்ம வீடியோல வீட்லயே எப்படி நம்ம acrylic paint வந்து ரெடி பண்ணலாம்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்கறீங்க அப்படினா மறக்காம சேனலை Subscribe பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுறதுல உங்களுக்கு தவறாம அப்டேட்ஸ் வரும். இன்னைக்கு நான் வந்து glue powder இல்லாம acrylic paint வந்து ரெடி பண்ண போறோம். அதுக்கு வந்து ஒரு பவுல்ல 3 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். இந்த மெத்தட்ல நான் வந்து க்ளூ சேர்த்தி பண்ண போகிறதில்ல. இந்த மெத்தடில் பண்ண பெயிண்டில் டார்க் கலர் பெயிண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லாவே எனக்கு ஒர்க் ஆச்சு. இப்போ 3 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த மாவு வந்து நல்லா கட்டி இல்லாத அளவுக்கு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இந்த பெயிண்ட் வந்து பேப்பரில் பண்ணது அந்த அளவுக்கு எனக்கு திருப்தியாக இல்லை. ஒரு சில கலர் வந்து நல்லா பேப்பரில் பெயிண்ட் ஆச்சு, பட் கார்ட்போர்ட் வந்து நல்லாவே பெயிண்ட் ஆச்சு. நல்லாவே பெயிண்ட் பண்ண முடிஞ்சுது. காஞ்சதுக்கப்புறமும் நல்லா இருந்தது. அதனால் நீங்கள் கார்ட்போர்ட் யூஸ் பண்ணுற கிராஃப்ட்டுக்கு வந்து நீங்கள் வீட்டிலே இந்த மாதிரி பெயிண்ட் ரெடி பண்ணி நீங்கள் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது போல் நல்லா அந்த பெயிண்ட் கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சம் கூட கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். தெரியுதா? இப்போ இது நம்ம வந்து குட்டி குட்டி பவுலில் வந்து மாற்றிக்கலாம். உங்கள்கிட்ட எந்த பவுல் வீட்டில் குட்டி குட்டியாக இருக்கோ அதை எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஜென்ரலான பேலட்டில் கூட எடுத்துக்கலாம். பெயிண்ட் பேலட் இருக்கும் இல்லையா, அதில் கூட நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக மிக்ஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ நான் இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஊற்றி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம வந்து கலரிங்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து ரெட் கலர் ஃபுட் கலரிங் எடுத்திருக்கேன். நம்ம கேக்லாம் செய்வோம் இல்லையா, அந்த டைம் போடுறதுக்கு இது வந்து எடுத்திருக்கேன். இது ஜஸ்ட் ஒரு 3-4 ட்ராப் மட்டும் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணலாம். இது ஜஸ்ட்டு நம்ம போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். மேலாக மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த கலரே கிடைக்காது. நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு தெரியும், ரெட் கலர் பெயிண்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். முக்கியமானது நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல கலர் கிடைக்கும். இப்போ அடுத்த மெத்தடுக்கு நான் வந்து ஃபுட் கலரோட பவுடர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ஆரஞ்சு கலர். நான் வந்து இப்போது இதை வந்து நான் ஒரு கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் இப்போதைக்கு கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த லிக்விட் ஃபுட் கலரிங் விட இந்த பவுடர் ஃபுட் கலரிங் ஆட் பண்ணது வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆச்சு. ஆரஞ்சு கலர் பெயிண்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ அடுத்த மெத்தடுக்கு நான் வந்து வீட்டில் இருக்கிற மஞ்சத்தூள் இருக்குது இல்லையா, அது வந்து நான் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணேன். இது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தது. நான் இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட அந்த ஆரஞ்சு நம்ம ஃபுட் கலர் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும் நல்லா ஒர்க் ஆச்சு. இப்போ அடுத்த மெத்தட்க்கு இந்த மாதிரி ரங்கோலி பவுடர், அதாவது ஹோலி பவுடர் வந்து கடையில் கிடைக்கும். இது வந்து நான் யூஸ்வலாக வந்து ரங்கோலி மிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். அந்த பவுடரை வந்து பிங்க் கலர் எடுத்து நான் வந்து கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரங்கோலி பவுடர் வச்சு மிக்ஸ் பண்ணுற மெத்தடும் ரொம்ப நல்லா ஒர்க் ஆச்சு. ஈஸியாகவும் நல்லாவே மிக்ஸ் பண்ண வந்தது. இது மாதிரி நிறைய கலர்ஸ் வந்து கடையில் கிடைக்கும் இல்லையா, ரெடிமேடாக, அதை வாங்கி கூட நீங்கள் இந்த மாதிரி பெயிண்ட் ரெடி பண்ணிக்கலாம். அந்த ரங்கோலி த ஹோலி பவுடர் வந்து ரொம்ப சீப்பாக தான் கடையில் கிடைக்கும். ஐ திங்க் ஒரு பேக்கெட் வந்து 5 ரூபான்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக கொஞ்சமாக வந்து நம்ம ரெடி பண்ண மிக்ஸை வந்து இந்த மாதிரி பேலட்டில் போட்டுக்கிட்டேன். இப்போ இதில் வந்து நான் காஃபி தூள் வச்சு உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காக்கிறேன். இது நல்ல ஒரு ப்ரௌன் கலர் நமக்கு கிடைக்கும். இது வச்சு நம்ம நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வந்து ரெடி பண்ணலாம். நல்லா அந்த பவுடர் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நம்ம பாட்டிலில் கூட இது பெயிண்ட் பண்ணலாம். இந்த கலர் வந்து நல்லாவே ஒர்க் ஆச்சு பாட்டிலில். மற்ற கலர்லாம் எனக்கு பாட்டிலில் அந்த அளவுக்கு செட் ஆகலை, பட் ப்ரௌன் கலர் வந்து நல்லாவே எனக்கு பாட்டிலில் வந்து செட் ஆச்சு. அந்த தூளெல்லாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ண கலர்ஸ் வச்சே நம்ம ஆரஞ்சு வந்து ரெடி பண்ணலாம். அது கொஞ்சமாக வந்து எல்லோ வந்து எடுத்திருக்கேன். இது கூட நம்ம கொஞ்சமாக வந்து ரெட் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் இது கொஞ்சம் அது கொஞ்சம் இன்னும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஆரஞ்சு கலர் வந்து கிடைக்கும். எனக்கு ரொம்ப ரெட்டாக இருக்க மாதிரி இருந்தது, அதனால் இன்னும் கொஞ்சம் நான் வந்து எல்லோ வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லோ இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள்.
இப்போ எனக்கு வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வந்து கிடச்சிருக்கு. இப்போ அதில் வந்து நான் கொஞ்சமாக வந்து பழைய அக்கர்லிக் பாட்டில், ஒரு ப்ளூ கலர் அக்கர்லிக் பாட்டில் இருந்தது. அதில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி அந்த பேசிக் மிக்ஸில் வந்து ஆட் பண்ணி இந்த மாதிரி கலந்துருக்கேன். அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன், அதனால் இந்த மாதிரி கலந்துருக்கேன். இது வந்து நான் அக்கர்லிக் பெயிண்ட்டு வந்து ஒரு ரெண்டு ட்ராப் இல்லை 3 ட்ராப் தான் இருக்கும். அதில் அந்த கடைசியில் இருந்தது. அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ப்ளூ கலர் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அதை வந்து நான் கொஞ்சமாக வந்து எடுத்துக்கிறேன். ப்ளூ கலரையும் நம்ம எல்லோவையும் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு என்ன கலர் கிடைக்கும் அப்படின்னா க்ரீன் கலர் கிடைக்கும். இப்போது நான் இந்த ஆட் பண்ண ப்ளூ கலர் கூட கொஞ்சமாக வந்து எல்லோ கலர் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு லைட் க்ரீன் கலர் எனக்கு வந்து கிடச்சிருக்கு, தெரியுதா உங்களுக்கு? எல்லோ, ரெட், ப்ளூ வச்சு கூட நம்ம நிறைய கலர் வந்து மிக்ஸ் பண்ணலாம். பேசிக்கானது எல்லோ, ரெட், ப்ளூ வந்து ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் நிறைய கலரிங் வந்து மிக்ஸ் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம க்ரீன் பெயிண்ட் வந்து ரெடி பண்ணிட்டோம். அடுத்ததாக கொஞ்சமாக வந்து நம்ம பேசிக் மிக்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இன்றைக்கி பிளாக் கலர் இங்க் வச்சு நான் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். நீங்கள் ப்ளூ இங்க் இருக்குன்னா ப்ளூ கூட ஆட் பண்ணலாம். இது ஜஸ்ட்டு ஒரு 2-3 ட்ராப் ஆட் பண்ண உடனே நல்லா அது வந்து மிக்ஸ் ஆகிடும். பிளாக் வந்து இந்த மெத்தடில் மிக்ஸ் பண்ண பிளாக் வந்து எனக்கு ரொம்ப ஒர்க் ஆச்சு. இங்கையும் அந்த பேசிக் மிக்ஸையும் நம்ம மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணேன். இது வந்து நான் கார்ட்போர்டில் பெயிண்ட் பண்ணப்போ ரொம்ப நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு கோட் கொடுத்தப்போ அந்தளவுக்கு நல்லா இல்லை. செகண்ட் கோட் நான் இது மேலே இன்னொன்று கொடுத்தேன், அப்போ ரொம்ப நல்லா ஒர்க் ஆச்சு. இப்போது நம்ம இன்னொரு இடத்துல கொஞ்சமாக வந்து ஒயிட் எடுத்திருக்கேன். அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ளூவை வந்து நான் இதில் சேர்த்துருக்கேன். இது மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு லைட் ப்ளூ கலர் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிங்க் கலர் இருக்கு இல்லையா, ரங்கோலி பவுடர் வச்சு மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அந்த பிங்க்கு கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இதில் ஃபுட் கலர் சேர்த்து ரெடி பண்ண அந்த ரெட்டையும் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு டார்க் பிங்க் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த மெத்தட்ஸ்லாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பேசிக் வந்து மைதா, சால்ட்டு, தண்ணி, அது இல்லாமல் நம்ம வந்து பவுடர், க்ளூ எல்லாம் வச்சு கூட பண்ணலாம். அந்த மிக்ஸ் ரெடி பண்ணாலும் நீங்கள் இந்த கலரிங்லாம் நீங்கள் ஆட் பண்ணி ட்ரை பண்ணலாம். இப்போது நம்ம வந்து பெயிண்ட் பண்ணி பார்க்கலாம். நான் கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். இப்போ நான் எல்லோ கலர் பெயிண்ட் எடுத்து பேப்பரில் கொஞ்சம், கார்ட்போர்டில் கொஞ்சம் போடுறேன். நல்லா ஒர்க் ஆச்சு. எல்லோ கலர் காஞ்சதுக்கப்புறமும் நல்லா இருந்தது எல்லோ கலர். இது போல் நம்ம எல்லா கலருமே பெயிண்ட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு பிளாக் தான் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம இங்க் வச்சு மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அந்த மெத்தட் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட்டு கோட்டிங்க்கு அந்த அளவுக்கு நல்லா இல்லை. இதுக்கு மேலே நான் இன்னொரு கோட் கொடுத்தேன் அந்த பிளாக் கலர் கொடுத்த இடத்துல. அது ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆச்சு. இந்த மெத்தடை வந்து ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நம்ம ஏதாவது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து ஆட் பண்ணணும், ஏதாவது வினிகர் இல்லை லெமன் அந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாள் வந்து ஸ்டோர் பண்ணலாம். பட் இது வந்து இன்ஸ்டண்ட்டாக மிக்ஸ் பண்ணி பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல மெத்தட். ஸ்டோர் பண்ணி பண்ணுறதுக்கு இது நான் ஒரு நல்ல மெத்தட்னு சொல்ல மாட்டேன். நம்ம சேனல் குட்டி சப்ஸ்கிரைபர் காவியா வந்து கேட்டிருந்தாங்க, ஃபெவிகால் இல்லாமல் பெயிண்ட் ரெடி பண்ண முடியுமான்னு. அவங்களுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். இப்போ நான் கொடுத்த பிளாக் கலருக்கு மேலே நான் வந்து இன்னொரு கோட் வந்து கொடுக்குறேன். இன்னொரு கோட் கொடுத்தப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு கோட் கொடுத்தப்போ அந்தளவுக்கு ஃபினிஷ் நல்லா, 2 கோட் கொடுத்தப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மெத்தடில் பண்ணது வந்து கண்டிப்பாக நீங்கள் கார்ட்போர்ட் மெத்தடுக்கெலாம் கார்ட்போர்டில் பெயிண்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணலாம். பேப்பரில் பண்ணுறத விட நீங்கள் கார்ட்போர்டில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒர்க் ஆச்சாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.